friends, welcome back to News Tamil Online. தீயை பற்றி நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒருவித பயம் தான் வரும். ஆனா சில தீ விபத்துகள் வெறும் அழிவை மட்டும் கொண்டு வரல, மாறா புதிய வரலாற்றை எழுதக்கூடிய வாய்ப்பா மாறி இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போது உலக வரலாற்றை மாற்றிய 3 பெரிய தீ விபத்துகளோட கதை. இது எப்படி மனித குலத்தை முன்னேற்றியது, இது எப்படி பாதுகாப்பு முறைகளை உருவாக்குச்சு, மேலும் இது எப்படி நவீன நகரங்களுக்கு வழிகாட்டுதுங்கிறத டீட்டெயிலா தெரிஞ்சுக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது த கிரேட் ஃபயர் ஆஃப் லண்டன். 1666 ஆண்டு லண்டன் நகரம் இரட்டை பேரழிவை சந்திச்சு கொண்டிருந்தது. ஒரு புறம் பிளேக் நோய், இதுல ஆயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கிட்டே இருந்துச்சு. மறுபுறம் செப்டம்பர் 2ஆம் நாள் ராத்திரி ஒரு பேக்கரி கடையில தொடங்கின சின்ன தீ காற்றுல பறந்து 3 நாட்களுக்கு நகரத்தையே எரிச்சிடுச்சு. இதுல 13,000 வீடுகள் தீயில எரிஞ்சி சென்ட் பால்ஸ் கத்தீட்ரல் உட்பட மிகப்பெரிய பழம்பெரு கட்டிடங்கள் தீக்கி சாம்பலாயின. இதுல 1,00,000 பேர் வீடின்றி தெருக்கள்ல தங்கினாங்க. ஆனா இந்த அழிவுல இருந்துதான் புதிய லண்டன் பிறந்துச்சு. மர கட்டிடங்களுக்கு பதிலாக செங்கல் கட்டமைப்புகளை கட்டாயமாக்குனாங்க. முதல் தீயணைப்பு படை, அதாவது ஃபயர் பிரிகேட்ஸ் உருவாக்கப்பட்டுச்சு. காப்பீடு நிறுவனங்கள் தோன்றின. அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு மூல காரணமே இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் தான். இரண்டாவது த கிரேட் சிகாகோ ஃபயர். அக்டோபர் 8, 1871 நாள் கேத்தரின் ஒலிரிங்கிற பெண்ணோட கோழி கொட்டகையில இருந்து தொடங்கின தீ 3 நாட்களுக்கு சிகாகோவை சுட்டரிச்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா வறட்சி, அப்புறம் அங்க உள்ள கட்டிடங்கள் எல்லாமே மர கட்டிடங்கள், அதுக்கப்புறம் வலுவான காற்று. இதுல 300 பேர் உயிரிழந்தாங்க. 17,000 கட்டிடங்கள் சாம்பலானது. 1,00,000 பேர், அதாவது அந்த நகரத்துல 1/3 பங்கு பேர் வீடு இல்லாம தவிச்சாங்க. ஆனா சிகாகோவின் புது ஜென்மம் இந்த தீயில இருந்துதான் பிறந்துச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே எஃகு அப்புறம் கற்கள் கொண்டு எல்லா கட்டிடங்களுமே கட்டப்பட்டுச்சு. இந்த தீ விபத்துக்கு பிறகு அங்க உயரமான ஸ்கை கிராப்பர்ஸ் எல்லாமே வந்துச்சு. நவீன நகரமா மாறின சிகாகோ அமெரிக்காவின் வணிக தலைநகரமா அதுக்கப்புறம் தான் ஆனது. மூன்றாவது கிளீவ்லாண்ட்ஸ் குயாஹோகா ரிவர் ஃபயர். ஜூன் 22, 1969 அமெரிக்காவோட குயாஹோகா நதி மீண்டும் எரிஞ்சிச்சு. ஆமாங்க, நதியே தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. காரணம் என்ன அப்படின்னா எண்ணெய் கழிவுகள், அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் எல்லாமே நதியில கலந்ததால அங்க தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு. இதுக்கு முன்பையும் 13 தடவை இந்த நதி எரிஞ்சிருக்கு. ஆனா இந்த முறை தான் டிவி கேமரா எல்லாமே அதை படம் பிடிச்சிச்சு. அந்த போட்டோஸ் தான் ஒரு புரட்சியா உண்டு பண்ணுச்சு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்காக அங்க உள்ள மக்கள் எல்லாமே குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால EPA சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அமைப்பு உருவாகுச்சு. அதுக்கப்புறம் கிளீன் வாட்டர் ஆக்ட், அதாவது தண்ணீருக்கான பாதுகாப்பு சட்டமும் உருவாகுச்சு. அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் சூழலியல் இயக்கம் இந்த ஃபயர் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் தான் பரவுச்சு. இந்த நதி எரிஞ்சதுனாலதான் நாம இன்னைக்கு குடிக்கக்கூடிய தண்ணி ரொம்ப பாதுகாப்பா இருக்குதுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த 3மே வெறும் தீ விபத்து மட்டும் இல்ல, இது எல்லாமே அழிவா தொடங்கி புதிய மாற்றங்களை உலகுக்கு உருவாக்குன வரலாறுகள். லண்டன் தீ விபத்துக்கு அப்புறம் கட்டுமானத்தின் புதிய யுகம் தோன்றுச்சு. சிகாகோ நவீன நகர திட்டமிடலின் முன்னோடியா வந்துச்சு. அத மாதிரி குயாஹோகா தீ விபத்து சூழியல் விழிப்புணர்வை நம்ம மக்களிடையே ஏற்படுத்தக்கூடிய தீ விபத்தா மாறுச்சு. இந்த தீயோட சாம்பல்ல இருந்துதான் நவீன பாதுகாப்பு நெறிமுறைகள், சட்ட மாற்றங்கள், நம்ம பாதுகாக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பிறந்துச்சு. வரலாறு எப்போதும் அழிவுல இருந்துதான் எழுகிறது. அதனாலதான் நாம சொல்றோம் destruction is not the end, it's the beginning of transformation. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ரகசியங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.